10/5/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். சி போர்டு நம்பர் வந்து பாருங்கள் நண்பா. சி போர்டு நம்பர் 7க்கு 7 வச்சா எப்பயுமே இந்த கிராஸ் நம்பர் தான் நம்மளுக்கு வரணும். 48 இல்லை 49 தான் இன்றைக்கி வந்திருக்க வேண்டிய நம்பர். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, சி போர்டுக்கு 7க்கு 7 வச்சதுனால ஏபி நம்பர் அப்படியே நிறுத்திட்டான். 51க்கு 51. இதே பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி வந்த நம்பரை பார்த்துருவோம். இதில் பாருங்கள், ஏபிக்கு 26க்கு 26 வச்சுருப்போம். பக்கத்தில் உள்ள நம்பர் அப்படியே 2ஆம் நம்பர் நிறுத்தியிருப்போம். அப்போ 26க்கு 26 வச்சுருக்கிறான்னா மேலே உள்ள நம்பர் பாருங்கள் 55. இந்த 552 நம்ம 3 டிஜிட் வின்னிங் கொடுத்துருந்தோம். அப்போ 26க்கு 26னா மேலே உள்ள 55 வந்து அப்படியே ஏபிக்கு வச்சுருக்கிறோம். அப்போ பக்கத்தில் உள்ள நம்பரை அப்படியே 2ஆம் நம்பர் நிறுத்தி 552 வச்சுட்டோம். அப்போ இதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா 51க்கு 51னா மேலே உள்ள 45 வந்து ஏபிக்கு வரணும். ஏபிக்கு வந்தால் இந்த 0 அப்படியே நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 450ங்கிற நம்பர் ஒன்று வரணும். ஏன்னா ஏ போர்டுக்கு வந்து 4 வரணும். இன்றைக்கே வர வேண்டிய நம்பர் தான் நம்ம பழைய சேனலில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா 4க்கு 9 வச்சுருக்கிறான் ஏ போர்டுக்கு. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 4க்கு 9ஆம் நம்பர் வந்திருக்கணும். வரல. அப்படி வரலின்னா அடுத்த நாள் வரணும். 4க்கு 9ஆம் நம்பரோ அல்லது 4ஆம் நம்பரோ வரணும். ஏன்னா இதே பேட்டர்லாம் இதுக்கு முன்னாடி பாருங்கள். ஏ போர்டு பாருங்கள் 2க்கு 2 வச்சுருக்கிறான்னா ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்கணும். ஆனால் பி போர்டில் வச்சுருப்போம். அந்த 2ஆம் நம்பர் நவுத்தி பி போர்டில் வச்சுருக்கிறோம். அப்போ பி போர்டில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் இந்த 2ஆம் நம்பரை அதுக்கு அடுத்த நாள் வச்சுருப்போம். அப்போ மொதல் நாள் ஏ போர்டுக்கு 2 வரலின்னா அதுக்கு அடுத்த நாள் 2ஆம் நம்பர் வரணும். அல்லது பவரில் வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர். அப்போ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 4 9 வரணும். அப்போ 4 9 வந்தால், ஏன்னா இந்த கிராஸ்லேயும் பாருங்களேன் 410 இங்கே 510ன்னு வந்திருக்கு. அப்போ ஏ போர்டுக்கு 4 வந்தால் இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஏன்னா இந்த 410 எடுத்து 510ன்னு வச்சுட்டு ஏ போர்டுக்கு 4 இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 4ஆம் நம்பர் வரணும். அப்போ அதே மாதிரி மேலே பாருங்கள் 917 7 1 9 வந்திருக்கணும். 917 அப்படியே திருப்பி காமிச்சிருக்கணும், வரல. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 1 9. அப்போ ஏ போர்டுக்கு 9 வரணும். அது 4ஆகவும் இருக்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 9 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது என்னோட கணிப்புக்கு. ஏன்னா இன்றைக்கே வந்திருக்கணும் இந்த நம்பர். 4க்கு 9 வச்சால் ஏ போர்டுக்கு 4 9 வரணும். இன்றைக்கி 5ஆம் நம்பர் வந்ததுனால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 4 9 வரணும். சரிங்களா? இப்போ ஏ போர்டுக்கு 4 வந்தால் என்ன நம்பர் வரும்னு பார்ப்போம். அப்போ இன்றைக்கி வந்து ஏ போர்டு 5. சரிங்களா? சி போர்டில் இருக்கிற 5ஆம் நம்பரை பார்த்தா இந்த கிராஸில் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 501ன்னு இருக்குது. சரிங்களா? சி போர்டில் 501ன்னு இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி 510ன்னு திருப்பிட்டான். சரிங்களா? அப்போ இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 5 5 0 550ன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து 510ன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் வந்தால் போன மாதம் வந்து இந்த ஏபியில் வந்து 26க்கு 26னா மேலே உள்ள நம்பர் 55 வந்து ஏபிக்கு வந்திருக்குங்களா? அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 51க்கு 51னா மேலே உள்ள நம்பர் 45 வந்து ஏபிக்கு 45 95 வரணும். ஏபியை பொறுத்த வரைக்கும் 45 95 வரணும். ஏன்னா இந்த கிராஸ் நம்பர்லேயே நம்மளுக்கு ஏன்னா இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து 501 510ன்னு இங்கே வச்சுட்டான். சரிங்களா? அப்போ இந்த என்ன கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது. 5 0 5 5 0 550 510ன்னு வச்சுருக்கிறோம். 5ஆம் நம்பர் பி போர்டுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்குள்ள நம்மளுக்கு இந்த 45 ஸ்ட்ராங்காகவே ஏபிக்கு இந்த 45 எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ ஏபிக்கு 45 வந்தால் பிசியில் வந்து சி போர்டு என்ன நம்பர் வரும்னு பார்த்தா இந்த ஏபிக்கு 51க்கு 51னா சி போர்டு நம்பர் அப்படி நிறுத்தணும். ஒருவேளை சி போர்டு நம்பர் நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு ஒரு 1ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வீக்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் வரணும். அதுவும் வரலாம்.
அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஏ போர்டுக்கு 4 வந்தால் என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் அதே மாதிரி சி போர்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா 439ன்னு இருக்கு நண்பா. 439 பவர்லேயும் வரலாம் அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம். 439 இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 482ன்னு இருக்குது. அப்போ 482 எப்பயுமே 452ன்னு வைப்பான். 82 52 வைப்பான், 88 58 வைப்பான், இந்த மாதிரி பேட்டர்ன் வைப்பான். ஏன்னா அது வீக்லி சார்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 05 ஆப்போசிட்டில் 05 மறுபடியும் 50ன்னு வச்சுருக்கிறான். 50 வந்து மறுபடியும் ஏசியிலே 50 ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா பிசி நம்பரு ஏசியில் வந்திருக்கு, ஏபி நம்பரு மறுபடியும் ஏபிலே வந்திருக்கு. அப்போ ஏசி நம்பரு மறுபடியும் ஏசியிலே ரிப்பீட் ஆகலாம். 50ங்கிற நம்பர் இறங்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி 50 வந்தால் 450 கூட இருக்கலாம் அல்லது 482 452 இந்த மாதிரி வரணும். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 52 இருக்கும். கிராஸில் பார்த்தீங்கன்னா 52 மறுபடியும் 52 மறுபடியும் இந்த நம்பரை 52ன்னு ஒரு நம்பர் வரணும். 52 வந்தால் ஏ போர்டுக்கு தான் நம்ம 4 எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படின்னா இந்த 452 பேஸ் பண்ணி ரிசல்ட் வரலாம். ஏன்னா வீக்லி சார்ட்லேயும் சரி டெய்லி சார்ட்லேயுமே ஒரு நம்பரை எடுக்கிறான்னா அந்த மொதல் நம்பர் என்ன இருக்கோ ஏ போர்டோ சி போர்டோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வைப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி டெய்லி சார்ட் படியே வச்சுருக்கிறோம். இந்த 501ன்னு இருந்துச்சு, அதை வந்து 510ன்னு வச்சுருக்கிறோம். 517 இப்போ இந்த சி போர்டு நம்பர் பாருங்களேன், சி போர்டு 512, ஏ போர்டு நம்ம 5ஆம் நம்பர் எடுத்திருந்தோமா 512 517, சி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு 517 கொண்டு வந்துட்டான். இது வந்து டெய்லி சார்ட் படி எடுத்துருக்குறோம். 501 510ன்னு திருப்பிட்டான். அப்போ ஏ போர்டுக்கு 4 எடுத்தால் ஒன்று இந்த நம்பர் 452 வரணும். ஒருவேளை சி போர்டில் இந்த 4ஆம் நம்பர் கணக்கு வச்சா 422ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா 3 நம்பருமே ஸ்ட்ரைட்டாக வராது, 2 நம்பர் ஏசியோ அல்லது ஏபியோ உட்காரும். ஏ போர்டுக்கு 4 வந்தால் இதை பேஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ இங்கே 42 இருக்குது, இங்கே 452ன்னு இருக்குது. அப்போ ஏ போர்டு 9 நம்பர் வந்துச்சுன்னா இந்த 401ங்கிற நம்பரை பேஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, இந்த 2 பேட்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குற நண்பா உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பா ஏபியை பொறுத்த வரைக்கும் 45 48 49 95 42, பிசியை பொறுத்த வரைக்கும் 52 50 59 49 41. இந்த 50ங்கிற நம்பர் ஏசிலேயும் வரலாம், இருந்தாலும் பிசிலேயும் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் வரணும், அதனால் கொடுத்துக்கிறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 452 450 480 482 901 941 439 489. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டுக்கு தான் வரணும், இருந்தாலும் ஆல் போர்டு கொடுத்துக்கிறேன் நண்பா. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.